பாடலாக பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் பாடல் வணங்கன் அப்படிங்கிற படத்தில் பாலாசர் படத்தில் எழுதினேன். அடுத்த பாடல் வந்து இந்த பாடல் தான் கிடைச்சிது. அது ஜனவரியிலேருந்தே கிட்டத்தட்ட இதனுடைய முயற்சி போயிட்டு இருந்தது. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி 1.4 மில்லியன் போயிட்டுருக்கு. நல்ல வரவேற்பு. எம்கோனே அப்படின்ற அந்த வேர்டே வந்து ஒரு யூனிக்காக பெக்குலியராக இருக்குது. அதோட மீனிங் என்ன? எம்கோனேனா கதையாக பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு கதை. சின்மய மேம் அந்த பாடலை பாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹாப்பி நம்ம ஒரு பாடலை முதல் பாடல் சைந்தேவி பாடினாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாடல்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த 2வது பாடல் நமக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வம் தந்ததுக்கு போய் அந்த பாடலெல்லாம் பாடி நல்ல பிரபலமான ஒரு சிங்கர் நம்ம பாடலை பாடுறாங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இல்லை. ஒரு நல்ல பாடல் எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிற திருப்தி சின்மய மேம் பாடி அந்த பாடல் ரெக்கார்ட் ஆகி வெளியே வர்றதுக்கு முன்னாடியே இது கண்டிப்பாக ஓரளவுக்கு மக்கள் வந்து எல்லாரும் ரசிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. உங்களோட ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்ன ப்ரோ? இந்த பாடலை கேட்டு யாராச்சும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இல்லை வந்து சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க? மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட்? ஆமாங்க சார். எனக்கு பாடலாசிரியர் கார்த்திக். சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்னும் நம்முடைய ஒரு சூப்பரான கெஸ்ட் அங்கே இணைஞ்சிருக்காரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற எம்கோனே பாடலினுடைய பாடலாசிரியர் திரு செல்வமீரா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பாடல் வந்து ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு நல்ல வரவேற்பு, ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு அப்படின்னே சொல்லும். கிட்டத்தட்ட வந்து 1.4 மில்லியன் வந்து யூடியூப்ல போயிருக்கு. ஆனால் இது வந்து பல சர்ச்சைகளுமே சந்திச்சு வந்து இந்த அனுபவம் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? பாடலாக பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் பாடல் வணங்கன் அப்படிங்கிற படத்தில் பாலாசர் படத்தில் எழுதினேன். அடுத்த பாடல் வந்து இந்த பாடல் தான் கிடைச்சிது. அது ஜனவரியிலேருந்தே கிட்டத்தட்ட இதனுடைய முயற்சி போயிட்டு இருந்தது. நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது, அது சார்ந்து பாடல் வரிகள் எழுதுறது அந்த மாதிரி இருந்தது. எனக்கு அப்புறம் மோகன்ஜி சார் அணுகும் பொழுது எனக்கு ஜூன் 25 அந்த மெட்டு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதிலேருந்து வரிகள் அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தோம். ஜிப்ரான் சார் அந்த சமயத்தில் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் போயிட்டு இருந்ததுனால அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு அந்த பாடல் வரிகள் பல்லவிச்சரணம் எழுதி கொடுக்க சொன்னாங்க. எழுதி கொடுத்தேன். சார்கிட்ட எழுதி கொடுத்துட்டேன். மோகன்ஜி சார்கிட்ட கேட்டேன், சார் சாங் எழுதி கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போது பார்த்தீங்கன்னா சார்கிட்டேருந்து சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நீங்கள் சார் எதுவும் சொல்லலைன்னா அது பாட்டு ஓகே தான், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொரு நாள் சின்மய மேம் அந்த பாடலை பாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹாப்பி நம்ம ஒரு பாடலை முதல் பாடல் சைந்தேவி பாடினாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாடல்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த 2வது பாடல் நமக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வம் தந்ததுக்கு போய் அந்த பாடலெல்லாம் பாடி நல்ல பிரபலமான ஒரு சிங்கர் நம்ம பாடலை பாடுறாங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இல்லை. அதுபோல் பாடினாங்க, ரெக்கார்டிங் ஆச்சு. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி 1.4 மில்லியன் போயிட்டுருக்கு. நல்ல வரவேற்பு. இதில் எந்த ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை மாதிரி அந்த மாதிரி எதுவும் போனாலும் இதில் இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் நம்ம பார்க்கலாம், எடுத்துக்கலாம். இது சார்ந்து இந்த பாடல் சார்ந்து எதுவும் பேச வேண்டியது அப்படின்னா இயக்குனர் அவர்களும் தயாரிப்பர் அவர்களும் பேசி அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க. அதை பற்றின எனக்கு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை. நீங்கள் முதல்ல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கும் போது அந்த ஒரு மனநிலை எப்படி சார் இருந்துச்சு? இந்த பாட்டு நீங்கள் தான் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சார் சொன்னாங்க, இந்த பாடல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக அந்த ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு மனசு வேணும்ல. ரொம்ப சாருக்கு, மோகன்ஜி சாருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மோகன்ஜி சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தாமரை மேம் தான் அந்த பாடல் எழுதுகிறதா இருந்தது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எழுதிட்டு இருக்க சாருக்கு கொஞ்சம் நம்பிக்கை, சரி இந்த பையன் எழுதிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் பாடல் எழுதி அதுக்கப்புறம் பதிவாயிட்டு நல்லா போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இதன் மூலியமாக, இந்த இன்டர்வியூ மூலியமாக இந்த பாடல் வாய்ப்பு கொடுத்த நேதாஜி ப்ரொடக்ஷன் மற்றும் இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களுக்கும் இயக்குனர் மோகன்ஜி சாருக்கும் ரொம்ப நன்றி. எம்கோனே அப்படின்ற அந்த வேர்டே வந்து ஒரு யூனிக்காக பெக்குலியராக இருக்குது. அதோட மீனிங் என்ன ப்ரோ? எம்கோனேனா கதையாக பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு கதை. அதில் அரசன் அரசி அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கோப்பரிஞ்சிங்கன் அந்த அரசனை பற்றின கதை தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசன் அப்படிங்கும் பொழுது ஒரு தலைவி ஒரு தலைவனை பார்த்து அந்த பாடலை பாடுறாங்க அப்படிங்கும் பொழுது அதில் அந்த மெட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு வார்த்தைகளை கொடுக்கும். அந்த மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்கோனேனா எம் அரசனே, எங்கள் அரசனே அப்படின்றது பொருள். அதுபோல் அந்த பாடலில் திருக்குறளில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை காதலம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கேன். காதலம் அப்படின்னா
காதல் மிகுந்தவன் அப்படின்னு பொருள், அந்த ஒரு இது பயன்படுத்தியிருக்கேன். ஆண்டாள் பாடல் மற்றும் குறுந்தொகை இதெல்லாம் பயன்படுத்தி அந்த பாடல் எழுதியிருக்கேன். நான் தமிழ் இலக்கியம் படித்ததுனால இந்த பாடல் எழுதுவதற்கு, இந்த பாடல் ஒரு கல்யாண பாடல் அப்படிங்கும் பொழுது அதில் நம்ம எதை அதுக்குள்ளே அந்த சாரத்தை வச்சா அந்த பாடல் நல்ல ஒரு நல்ல வரும் அப்படின்றது ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. அதை நான் பண்ணேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த பாடலும் நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் அந்த பாடலுடைய கமெண்ட்ஸாக நான் படிக்கும்போது உண்மையிலேயே வந்து ரசிகர்கள் உங்களை கொண்டாடினாங்க. அந்த உங்களோட தமிழுக்கும் உங்களுடைய அந்த வரிகளுக்கும் வந்து உண்மையிலே வந்து, ஏன்னா சமீப காலமாக வரக்கூடிய பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில வரிகளே நமக்கு புரியாது, கேட்காது, நமக்கு தெரியாத வார்த்தைகள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து ஒரு பியோர் தமிழில் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க சைட்லேருந்தே கொடுத்தாங்களா இல்லை எப்படி ப்ரோ அது? இப்போ கதையாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1400 நடக்கிற கதைன்றதுனால அது ஒரு காதலாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த பாடலாக இருக்கட்டும், அந்த 1400ஆம் ஆண்டு அதுக்கேற்ற தமிழ் நம்மளுக்கு அங்கே இருக்கணும், அந்த தமிழ் இருக்கணும். இக்காலத்தில் ஆங்கிலம் கலந்து எழுதுறது அப்படின்றதோ அது வந்து அக்காலத்துக்கு அது அந்த காதலுக்கோ இல்லை அந்த பாடலுக்கோ அது சரி வராது இல்லையா. அதனால் அந்த சமயத்தில் நம்மளுக்கு நான் தமிழ் இலக்கியம் படித்ததுனால அதிலேருந்து நம்மளுக்கு வார்த்தைகளை எளிதாக எடுத்து ஒரு சில கருத்துக்களை எளிதாக எடுத்து அதில் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது. அது மக்கள் மத்தியில் அது பாடலாக போய் நல்லா சேர்ந்துருக்குது. அது அந்த பாடலாக கேட்டு எல்லாருக்கும் அந்த ஃபீல், அந்த விஷுவலோட பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இப்போ அவங்க மக்கள் வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இதுக்கு இந்த பாடலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த பாடலில் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த பாடல் இன்னும் ரீச் ஆகும்னு நம்புகிறேன். அது எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. சின்மயி மேமுடைய சர்ச்சை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த சர்ச்சையுமே இந்த பாடலுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் மாறி இருக்கு. அவங்க பேசினதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த பாடலை தேடி பார்க்குறாங்க. உங்களுக்கான ரெகக்னேஷன் அப்படின்றது வந்து இந்த பாடல் மூலமா இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு ப்ரோ. அண்ட் தென் உங்களோட ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்ன ப்ரோ? இந்த பாடலை கேட்டு யாராச்சும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இல்லை வந்து சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க, மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட்? ஆமாங்க சார். எனக்கு பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா அவர்கள் எப்பொழுதுமே தமிழ் சினிமாவில் பாடலாசிரியர்கள் அப்படிங்கிற மத்தியில் வாலி ஐயா, இவங்க கார்த்திக் நேத்தா, இவங்க எல்லாமே ஒருத்தவங்களோட படைப்பை அவங்க யார் எழுதுனா அப்படின்றது இல்லாமல் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றது வாலி ஐயா சொல்லுவாங்க. எனக்கு பாடல்ன்றது யார் எழுதுனாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன எழுதுனாங்கிறது தான் முக்கியம். நான் அப்படி எனக்கு அந்த பாடல் நல்லா தோணுச்சுன்னா எனக்கு வந்து நான் உடனே கால் பண்ணி வாழ்த்து சொல்லிடுவேன் அப்படின்னு வாலி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் கார்த்திக் நேத்தாவும் எல்லாருக்கும் அந்த ஒரு நல்ல பாடலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அது கால் பண்ணி அவங்களுக்கு அந்த விஷ் பண்ணுறது அப்படின்றது ஒன்று இருக்குது. சாரும் கார்த்திக் நேத்தா சார் எனக்கு விஷ் பண்ணாங்க. அதை பொறுத்தளவு ரொம்ப எனக்கு நெகிழ்வான ஒரு தருணம் தான் அந்த தருணம். இதுபோல் இன்னும் பெரியவர்கள், தமிழறிஞர்கள் இவங்கெல்லாம் வாழ்த்துற மாதிரி, பாராட்டுற மாதிரி இன்னும் நான் நல்ல நல்ல தமிழ் பாடல்கள் தூய தமிழில் எழுதணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இயக்குனர் மோகன்ஜி குறித்து பேசும்போது சார், ஒரு சமூகம் சார்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு முத்திரை அவர் மீது இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய படங்களுக்கு ஒருத்தர் வந்து பணியாற்றுறாங்க, ஒரு மியூசிக் பண்றாங்க, ஒரு பாடல் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க மேலேயுமே அந்த ஒரு முத்திரை அப்படின்றது ஓகே இவங்க இப்படி இருப்பாங்க போல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலா பேசப்பட்டு வருது. ஆக்சுவலி சார் எப்படி, மோகன்ஜி சார் எப்படி? இல்லை அவங்க அப்படி இல்லை. ஒரு மோகன்ஜி சாருங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனாக பார்க்குறத விட ஒரு இயக்குனராக நம்ம பார்க்கலாம். ஒரு இயக்குனர் அப்படிங்கும் பொழுது அந்த கதைக்கு என்ன தேவைப்படுதோ, யார் தேவைப்படுறாங்களோ அதை தான் அவங்க வந்து சூஸ் பண்ண முடியும். எனக்கு இதில் இருந்து இவங்க எடுத்தா ஓகே, இவங்க எடுத்தா ஓகே அப்படின்றது கதைக்கு சரியாக இருக்குமான்றது சரியாக தெரியாது. அந்த கதை என்ன தேவைப்படுதோ, தமிழ் சினிமாவில் எல்லா இயக்குனர்களும் எல்லாருக்கும் இந்த பார்வை இருக்குது. கதைக்கு என்ன தேவைப்படுதோ அது வந்து தானாகவே அந்த கதை வந்து எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கதைக்கு தேவையானவங்கள அவங்க தேர்வு செய்கிறாங்க. அதனால தான் அவர் அந்த எல்லா படங்களும் வெற்றி பெற முடியுது. இப்போ நம்ம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விருப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள அந்த படைப்பில் உள்ளே கொண்டு வரும்பொழுது அந்த படைப்பு சிறந்த படைப்பாக ஆகுமா என்னங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அந்த கதை என்ன கேட்குதோ அதை எடுத்து அவங்கள ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை வாங்கி அந்த படத்தை எடுக்கும் பொழுது அந்த படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. அதுதான் பிரதர். அவர் சைட்ல இருந்து ஏதாச்சும் இன்புட்ஸ் கொடுத்துருந்தாரா? இதெல்லாம் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை இந்த மாதிரியான வரிகள், இல்லை இந்த விஷயங்களை வந்து நீங்க இன்சர்ட் பண்ண நல்லா இருக்கும், அந்த மாதிரி சார் ஏதாச்சும் இன்புட் கொடுத்தாரா? பாடல்கள்லாம் பழைய பாடல்கள்லாம் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை பாருங்க, இது போல எழுதுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நானும் அந்த பாடல்கள்லாம் பார்த்துருக்கேன். அந்த பாடல்கள்லாம் எம்ஜிஆர், சிவாஜி அந்த மாதிரி பாடல்கள், அந்த அரசன் அரசி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற அந்த பாடல்கள்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க.
நறுமுகையே அந்த பாடல்கள்லாம் அது காமிக்கும் பொழுது அது அப்பதான் அதுக்குள்ள ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது அது அப்பதான் நம்ம அதுக்குள்ள இந்த மாதிரி வரிகள்லாம் இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோணுது. அப்புறம் மெட்டு கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தானே இருக்குது. அதனால் நிறைய இன்புட் கொடுத்தாங்க. அது எனக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்துச்சு. அண்டு ஜிப்ரானோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி இசையமைப்பாளர். அப்படி இருக்கும்போது அவருக்கும் உங்களுக்குமான அந்த கான்வர்சேஷன் ஏதாச்சும் இருந்துச்சா? இது இப்படி மாற்றி எழுதலாம், அவர் சைட்லேருந்து இன்புட்ஸ் ஏதாச்சும் அவர் டியூனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை இந்த வார்த்தைகளை மாற்றலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் இன்புட் கொடுத்தாரு அவர்? நான் பாடலாம் எழுதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சார் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் சாருக்கு கேட்கும்பொழுது அது பாடல் ஓகே தான், அவர் அமைதியாக ஒரு வேலைகளாக இருக்கிறாங்க, இது எதுவும் சொல்லலைன்னா பாடல் ஓகே தான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய பார்வைக்கு இதை ஒரு இடத்த மட்டும் லைட்டாக இப்படி மாற்றினா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துச்சு. அதை நான் அப்புறம் சார்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அப்படிங்கும்பொழுது சார் இப்போ நம்ம சினிமாவில் இது வரைக்கும் நம்ம ஒரு சக்ஸஸ் பர்சனாக இல்லை, நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம், நம்ம 3 பாடல் எழுதியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு சினிமாவில் ஒரு 10 வருட அனுபவம் இருக்கும். அவங்க இந்த வரிகளை பார்த்துட்டு அது டோனாவோ இல்லை கருத்தாவோ அது வரிகளாவோ பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஃபார்முலாவாக அமையும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கும் பொழுது நான் மாற்றலாம்னு சொல்லும் போது இந்த பாடல் வரிகள் நல்லா இருக்குது, இதை எதுவும் மாற்ற வேண்டாம் அப்படின்னு சார் சொன்னாங்க. அவங்க பெரியவங்க சொல்லும்பொழுது அதை நம்ம ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டதுனால பெரியவங்க சொல்கிறத கேட்டு நம்மளும் எதுவும் அதை தொடர்ந்து எதுவும் மாற்றங்கள் செய்யாதனால அந்த பாடல் நல்லாவே வந்திருக்குது. அதனால் அண்ட் அதே மாதிரி சார், இப்போ நீங்கள் டியூன் கேட்டீங்க, சிச்சுவேஷன் கேட்டீங்க, எழுதுறீங்க, ஓகே. பட் அது ஒரு பாடலாக நீங்கள் சின்மயி மேம் வாய்ஸில் கேட்கும்போது, ஜிப்ரான் சாரோட மியூசிக்கில் கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுடைய வரிகள் அவங்களுடைய வாய்ஸில் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? பாடலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனதுக்கு நெருக்கமான பாடல். நம்மளுக்கு இப்போ நான் பிறந்தது 88 அப்படின்றதுனால அந்த காலத்து பாடல்கள் ஹரிகரன் சார், இந்த மாதிரி நல்ல மெலோடிஸ் சார், ரஹ்மான் சார், இளையராஜா சார் எல்லாம் அந்த காலத்தில் வித்யாசாகர் இவங்கெல்லாம் வந்தது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு நிறைய மெலோடி சாங்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிருப்போம். நம்ம அந்த மாதிரி பாடல்கள் நம்மளுக்கு பிடிக்கும். என்னுடைய பாடலுக்கும் அது மாதிரி மெலோடி சார்ந்து ஒரு பாடலாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு நல்ல பாடல் எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிற திருப்தி சின்மயமே பாடி அந்த பாடல் ரெக்கார்ட் ஆகி வெளியே வர்றதுக்கு முன்னாடியே இது கண்டிப்பாக ஓரளவுக்கு மக்கள் எல்லாரும் ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அண்டு இந்த பாடலுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் ஏதாச்சும் வந்ததா? பாடல்கள் இப்போ 1-2 பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்புகள் 1-2 வாய்ப்புகள் வந்திருக்குது. அது இனிமே ஃபர்தராக அது அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பார்த்துட்டு பாடல்கள் எழுதணும். அண்ட் அதே மாதிரி இந்த திரௌபதி இது படத்துலையுமே நீங்கள் இன்னும் சில பாடல்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? அதெல்லாம் எந்த மாதிரியான ஜானரில் இருக்க போகுது? கண்டிப்பாக அடுத்தடுத்த பாடல்கள்ங்கிறது இப்போ இந்த பாடல்கள் இப்போ தான் வந்திருக்குது. அது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது. அதுக்கப்புறம் படத்தேதி எப்போ அப்படின்னு சொல்லி இயக்குனர்கள் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடல்கள்லாம் இது கொஞ்சம் ஒரு ஓஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாடல்கள்லாம் விட்டு அதுதானே சினிமா வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம படத்தை அந்த நினைவுக்கு வச்சுட்டு இருக்கணும், டக்குன்னு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது அடுத்த இயக்குனர்கள் முடிவு பண்ணி அடுத்தடுத்த பாடல்கள் வரும். நீங்கள் ஒரு பாடலாசிரியர் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒருத்தர் இருப்பார் இல்லையா? நான் இவரை பார்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு கண்ணதாசன் அவர்கள் இருப்பார், நிறைய பேர் வாலி இருப்பாங்க, வைரமுத்து இருப்பாங்க, நாமுத்துக்குமார் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காட் ஃபாதராக வரிகள் எழுதுறதுல யார் சார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடலாசிரியராக இப்போ கண்ணதாசன் அவர்களும் வாலி, வைரமுத்து இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாடலாகவும் புத்தகங்களாகவும் எல்லா கிராமத்துக்கும் போய் சேர்ந்துருக்குறாங்க. அப்படி அவங்களுடைய புத்தகங்கள்லாம் வாசிக்கும் பொழுது எனக்கு சரி நம்ம சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சினிமாவுக்கு உள்ளே வந்த பிறகு நாமுத்துக்குமார், யுகபாரதி, தாமரை, பா விஜய், கார்த்திக் நேத்தா இவங்க நம்ம சினிமாவுக்கு உள்ளே வந்துட்டோம். அப்போது இவங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா என்ன, இதுக்கு முன்னோடியான கவிஞர்களோட சக்ஸஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஒரு சில பேரை நினச்சி இந்த சினிமா துறைக்கு வந்திருந்தாலும் இங்கே உள்ளே நிறைய பேரை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்படி அந்த வகையில் எல்லாருமே தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஃபேனாக இருக்கீங்க, நான் பர்சனலாக கேட்குறேன். நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்க, நம்ம எல்லாருமே நம்ம கவனிக்கணும். அதுதானே உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்னு யாராச்சும் இருப்பாங்கல்ல? நீங்கள் சின்ன வயசில் கேட்ட பாடல்கள், வியந்த பாடல்கள், அந்த மாதிரி கேட்குறேன். இப்போ கண்ணதாசன், வாலி இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர், சிவாஜி இந்த பாடல்கள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தலைமுறை வரைக்கும் வாலியெல்லாம் எழுதினாங்க. ஆனாலும்
வைரமுத்து சார், கபிலன் சார், இவங்க நாமுத்துக்குமார் சார், இவங்கெல்லாம் இவங்களுடைய வரிகள்லாம் ஒரு தனித்துவம் ஒன்று இருக்கும். நாமுத்துக்குமார் சார் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தனித்துவம் இருக்கும். வைரமுத்து சாருக்கெல்லாம் ஒரு தனித்துவம், கபிலன் அதுபோல் இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ அந்த அந்த அதை ஒரு 3-4 பேரை நான் வந்து என் மனதுக்குள்ள சரி இவங்களுடைய வரிகள் மாதிரி நம்ம வரிகள் இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி சரி பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நல்லாவும் போயிட்டு இருக்கு. அண்ட் இறுதியாக வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஜானர்ஸ் என்ன? இப்போ ஒரு பாடல் எழுதுமோ சுச்சுவேஷன் எழுதுமோ நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒரு அப்பா மகள் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், லவ் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு குத்துப்பாட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப விரும்புகிற ஒரு ஜானர் அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்க? பாடலாம் மெலோடி பாடல் எதுவாக இருந்தாலும் ஓகே. அது உறவு சார்ந்த பாடல்கள்னா ஓகே. ஏன்னா உறவு சார்ந்த பாடல்கள்னா எல்லா மக்களும் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நமக்கு ஒரு குத்து சாங் அப்படின்னா ஒரு ஒரு எதுவும் திருவிழாவுக்களில் ப்ளே பண்ணுற ஒரு பாடலாக மட்டும் இருக்கும். அதனால உறவு சார்ந்த பாடல்கள்னா மக்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர நம்ம வந்து ஒரு ஒரு நடன பாடல், ஒரு குத்து சாங் அந்த மாதிரி பாடல்கள் வந்து ஹிட் ஆகும் தான், அது ஒன்றும் அப்படி இல்லை. இருந்தாலும் மக்கள்கிட்ட நாம் போய் சேர்றோமா இப்போ அதுதான் முக்கியம். அதனால மெலோடி பாடல்கள் எனக்குன்னா ரொம்ப இஷ்டம். உறவு சார்ந்த மெலோடி பாடல், உறவு சார்ந்த மெலோடி பாடல், காதல், நட்பு ரீதியாக அந்த மாதிரி நட்புக்கு சார்ந்து பாடல், நிறைய பாடல் நட்பு பாடல்லாம் ஹிட் ஆயிருக்கு. அது மாதிரி மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க மக்கள் மத்தியில் மக்கள் உணர்வுல காதல், நட்பு, வீரம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது சார்ந்து எந்த பாடலாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். எல்லா பாடலும் எழுதுவேன். ஆனால் முக்கியமாக இதுவரை மெலோடி பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப விருப்பம். அண்ட் வந்து நீங்கள் நினைக்கிற அதாவது வந்து ஹையாக ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதில் இந்த ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணணும், இல்லை இந்த ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒருத்தர் யார்? ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு இயக்குனர். ஒரு இயக்குனர்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது. இல்லை நான் அப்படி கேட்குறேன்னா இப்போ என்னோட ஹெய்ம் இதுதான்ப்பா, இவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டா ஓகே போதும், நான் வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கான எனக்கு ஒரு ஒரு பாராட்டா எனக்கு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹை லெவலில் இருக்கும்ல சார், அந்த மாதிரி கேட்குறேன். தமிழ் நேசிக்கிற எல்லா இயக்குனர், பாலா சார், சீனு ராமசாமி சார், அப்புறம் மிஸ்கின் சார், அதுபோல் வெற்றிமாறன் சார், அது அந்த பாலு மகேந்திரா பட்டறையில் வந்தவங்க. அதுக்கப்புறம் ராம் சார், அவங்க அதுக்கப்புறம் தமிழ் நேசிக்கிற யாராக இருந்தாலும் நம்மளுடைய படைப்பை வந்து மதிப்பு கொடுப்பாங்க. அப்படிங்கும்பொழுது அவங்கள்ட்டலாம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இசையமைப்பாளர் சார்? இசையமைப்பாளர்னு பார்த்தீங்கன்னா இமான் சார்கிட்டலாம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அது அவங்க பாடல்கள் எல்லாமே ஹிட் ஃபார்முலா அந்த ஒரு இது இருக்குது. இப்போ சியாண்ட்ரோல்டன் சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் சார், அது நல்லபடியாக இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டீங்க. லைக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜிவி சார், இவங்கெல்லாம் இன்னும் எல்லா இசையமைப்பாளர்களையும் நமக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கணும்ல. கண்டிப்பா சார். அடுத்தடுத்த படங்கள் மூலயமா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நம்ம சேனல் சார்பாக உங்களை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார்.